ஸ்ட்ரோக் ஆர் பக்கவாதம் இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு பி ஃபாஸ்ட் என்ற அல்காரிதமை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பி இஸ் ஃபார் பேலன்ஸ் ஏதாவது ஒருத்தருக்கு மிஸ் ஆகுதுன்னா அது ஸ்ட்ரோக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து ஐஸ், விஷன் டிஸ்டர்பன்சஸ், ரெண்டா தெரியறது இல்ல கண்ணு கொஞ்சம் மங்கலாகிறது, அக்யூட்டா அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்ட்ரோக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் ஃபேஷியல் ட்ரூப்பிங், ஒருத்தர் ஸ்ட்ரோக்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவங்களை சிரிக்க சொல்லி பாருங்க. சிரிக்கிறப்ப ஒரு சைடு மட்டும் வாய் கோணலாகுது அப்படின்னா ஸ்ட்ரோக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச், பேச சொல்லி பாருங்க. பேச்சு குளறல் இருக்கா, ஸ்ட்ரோக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டெரிபிள் ஹெட்ஏக், அது வரைக்கும் அவங்க லைஃப்லயே பார்த்திருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு சிவியரான ஹெட்ஏக் இருந்தாலும் ஸ்ட்ரோக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது வீக்னஸ். அவங்களால கையோ காலோ தூக்க முடியல, அசைக்க முடியல, இல்ல மொத்த கையுமே மறுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஸ்ட்ரோக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாமே நம்ம வீட்லயே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இது ஏன் கண்டுபிடிக்கணும்? 4.5 மணி நேரத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் இருந்து அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதை ஈஸியா ரிவர்ஸ் பண்ணலாம். மருந்துகள் மூலியமா அந்த வீக்னஸை நம்ம முழுமையாவே தவிர்க்க முடியும். தேங்க்யூ.